பழைய படம் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. அகைன் பாத்தீங்கன்னா ஆதிக் வந்து இன்டர்வியூலாம் சொன்ன மாதிரி எதுவுமே தேவையில்லாம இல்ல. ஒரு சீன் இருக்கு, அந்த சீன்ல வந்து ஒரு எலிவேட் பண்றதுக்காக சின்ன சின்ன விஷயம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிருக்காங்க. அது உண்மையிலே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அது ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 90s இருந்து அஜித் சாரை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். ஓகே, யார நடிச்சிருக்காங்க? பிரசன்னா நடிச்சிருக்காரு, சிம்ரன் மேம் வந்திருக்காங்க கேமியோவா, அப்புறம் வந்து திலீப் நடிச்சிருக்காரு, அப்புறம் வந்து த்ரிஷா மேம் வந்து பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த சலார்ல பையனா வருவான்ல, அந்த பையன் தான் அஜித் சாரோட பையனா நடிச்சிருக்கான். இவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். அவர் பேரா ரெட்லின் கிங்ஸ்லியா, அவர் நடிச்சிருக்காரு. ஜாலியா. ஹீரோவா பார்த்தா ஹீரோ, வில்லனா பார்த்தா வில்லன். குட் பேட் அக்லி டைட்டில். குட் பேட் அக்லின்னு சொல்லலாம், காட் பிளஸ் யூன்னு சொல்லலாம். இந்த படத்துல லவ் சீன் என்ன இருக்கனா? லவ்ன்ட்டு ரொம்ப போர்ஷன்ஸ்லாம் இல்ல ப்ரோ. லவ்லயே பிட்ரேயல் தான் இருக்கு. இல்ல பிட்ரேயல் பழி வாங்குறது கிடையாது. ஒரு லவ்வரை வந்து ஏமாத்துற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன சீன் வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா சொல்ல வேணாம், யாரு எப்படி அப்படிலாம் சொல்ல வேணாம். கேச்சப் மாதிரி இருக்குமா? நான் ஆக்சுவலா கேஜி படம் பார்க்கல, சாரி. கேச்சப் பார்க்கலையா? ஸ்டோரி எந்த மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஸ்டோரி இல்லையா? ஸ்டோரி இருக்கு. நார்மல் ஒரு கமர்ஷியல் மூவிக்கான ஒரு ஸ்டோரி தான். அதாவது ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு. பட் ஆனா அந்த லைக் ஸ்கிரீன் பிளே, அப்புறம் அவங்க அந்த மாஸ் சீன்ஸ் எலிவேட் பண்ணிருக்கிற விதம், அதுதான் படத்துக்கு ஒரு மெயின் பிளஸ். அது நல்லாவே பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த மியூசிக்கும் நல்லா ஆட் ஆன் ஆகி சூப்பரா அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பிளாக் பஸ்டர் தான் நினைக்கிறேன். தலை பிரான்ஸ் கண்டிப்பா ட்ரீட்டா இருக்கும், மத்தவங்களும் பார்ப்பாங்க. அது நீங்க பாருங்க. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுனா அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். சீன் இன்ட்ரோவே வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த படத்துல இன்ட்ரோ எப்படின்னா, நார்மலா ஒரு படத்துல இன்ட்ரோ வந்து ஒரு ஹீரோ வர இன்ட்ரோ ஆகும், அந்த மாதிரி இல்ல. இதுல வந்து ஒரு அந்த இன்ட்ரோக்கே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி தான் ஒரு இன்ட்ரோவே பண்றாங்க. அதுவே ஒரு புதுசாவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. காமெடி வந்து சிரிக்கிற மூமெண்ட் நிறைய இருக்கு. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தான படம் காமெடி மாதிரி இருக்காது. லைக் ஒரு கூஸ்பம் பார்க்கும்போது ஒரு செலிப்ரேஷன்ல சிரிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு. எப்படி சொல்ல அஜித் பத்தி சொல்லு. அஜித்தை பத்தி சொல்லுமா? அஜித்னால எப்பவுமே நல்லவர் தான். பாக்கலாம், நான் அஜித் காண்டியே என்ன வேணாலும் பண்ணலாம். அவரை பத்தி யாரும் பேசக்கூடாது. ட்ரெய்லர் காண்டி வந்திருக்கோம். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கல இல்லன்னு பார்க்க கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா நம்ம இதான் சொல்லிதான் பார்க்க வந்திருக்கோம். பழைய லுக்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு. வெறியாதான் வந்திருக்கோம். படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு இன்னும் நாங்க மகிழ்ச்சியா சொல்லுவோம்.